தமிழ் தடம் நேயர்களுக்கு வணக்கம். நம்மோடு உரையாட ஊடகவியலாளர் திரு கேப்ரியல் இணைந்திருக்காங்க. வாங்க பேசலாம். அதுக்கு முன்பாக நம்ம ஒரு கோரிக்கை தொடர்ந்து வச்சுக்கிட்டு இருக்கோம். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து பெரிய ஆதரவாக கொடுத்துட்டு இருக்கீங்க. பெரிய நன்றிகள். தொடர்ந்து தமிழ் தடம் சேனலை நீங்க ஆதரிங்க. உங்களுடைய கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் கீழே கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வணக்கம். வணக்கம். உட்கட்சி பூசல்னா காங்கிரஸ் தான் உட்கட்சி பூசல் அப்படின்ற மாதிரி இருக்கும். தமிழ்நாட்டில் மட்டும் கிடையாது, இந்தியா முழுக்கவே காங்கிரஸ் அப்படியான ஒரு நிலையில தான் இருக்காங்க. ஒரு டிசிப்ளினா பார்ட்டி அப்படின்னு காங்கிரஸ் ரொம்ப சொல்ல முடியாது. இப்போ கட்சியினுடைய தலைமை குடும்பம் நேரு அவங்களுடைய குடும்பத்திலே பிரச்சனை இருக்கிறதாக ஒரு விஷயமானது போயிட்டு இருக்கு. காங்கிரஸினுடைய தலைமை பொறுப்புக்கு ராகுல் வர்றதா அல்லது பிரியங்கா வர்றதா அப்படின்ற மாதிரியான ஒரு உரசல் போயிட்டு இருக்கிறதாக நிறைய செய்திகள் வருது. ஸோ என்ன போயிட்டு இருக்கு, யார் தலைமைக்கு வந்தா கரெக்டா இருக்கும்னு நினைக்கிறீங்க? ரெண்டு விதமான விஷயங்கள் பேசப்படுது. ஒண்ணு, ராகுலுக்கும் பிரியங்காவுக்கும் இடையே ஒரு மோதல் போயிட்டு இருக்கு அப்படின்ற நியூஸ் பார்த்தோம்னா நிறைய பேர் பேசுறாங்க. அதுல எந்த அளவுக்கு உண்மை இருக்குன்னு தெரியல, பட் நிறைய பேர் அந்த விஷயத்த பேசுறாங்க. மீடியாலாம் பார்த்தோம்னா அந்த விஷயங்கள் டிஸ்கஸ் பண்ணப்படுது. ரெண்டாவது, காங்கிரஸ் பார்ட்டிக்குள்ள ராகுல் காந்திக்கு எதிராக நிறைய பேர் திரும்ப ஆரம்பிச்சிட்டாங்க, பெரிய அதிருப்தியாளர்கள் நிறைய பேர் இருக்காங்க அப்படின்ற வாதங்களும் முன்வைக்கப்படுது. இப்ப ஆக்சுவலா நடந்த விஷயங்களை வச்சு பார்க்கும்போது இந்த ரெண்டு கிளைம் இருக்குல்ல, அதுக்கான பேஸ் ஓரளவுக்கு இருக்கு. குறிப்பா இப்ப ரன்வீத் சிங் பிட்டு அப்படின்ற ஒருத்தர் இருக்காரு. இவரு யூனியன் மினிஸ்டர், பிஜேபியோட யூனியன் மினிஸ்டர். ஸோ அவரு காங்கிரஸ் பார்ட்டில இருந்து பிஜேபிக்கு சேர்ந்தவர் தான். அவர் சொல்ற விஷயம் என்னன்னா, ராகுலுக்கும் பிரியங்காவுக்கும் நல்ல ஒரு இக்குவேஷன் இல்லை அப்படின்ற விஷயத்த சொல்றாரு. அவர் எதை பேஸ் பண்ணி சொல்றாருன்னா, சில நாட்களுக்கு முன்னாடி பிரியங்கா காந்தியோட ஹஸ்பண்ட் இருக்காரு இல்லையா, ராபர்ட் இருக்காரு இல்லையா, அவரு பேசும்போது பிரியங்கா காந்தி ஒரு நல்ல ஒரு பிஎம் மெட்டீரியலா இருப்பாங்க, இந்திரா காந்தி மாதிரியான ஒரு நல்ல பிஎம் மெட்டீரியலா இருப்பாங்க அப்படின்ற பாயிண்ட் அவர் சொல்றாரு. அது போக நான் அரசியலுக்கு வரணும்னு நிறைய பேர் விரும்புறாங்கன்றத அவரு சொல்லியிருப்பார். ஸோ அதை வச்சு பார்க்கும்போது அது ஒரு சீரியஸான ஸ்டேட்மெண்ட். ஏன்னா பிரியங்கா காந்தியோட ஹஸ்பண்ட்னா பெரிய முக்கியத்துவம் இருக்கு. அவரு இந்திரா காந்தியோட பிரியங்காவை கம்பேர் பண்ணி பிஎம் மெட்டீரியல்ன்றாருன்னா அது சீரியஸான விஷயம். ஸோ அதை சொல்லும் போது அப்ப ராகுல்ல பிரியங்கா சேலஞ்ச் பண்றாங்களோ அப்படின்ற அந்த பார்வை கிரியேட் ஆகுது. ரெண்டாவது, ராகுல் காந்திக்கு கட்சிக்குள்ள கொஞ்சம் சேலஞ்சஸ் வர ஆரம்பிக்குதா அப்படின்னு பார்த்தோம்னா ஓரளவுக்கு ஸ்லைட்டா வருதுன்னு தான் நான் பாக்குறேன். இப்ப இம்ரான் மசூத் அப்படின்ற காங்கிரஸ் பார்ட்டி எம்பி பார்த்தோம்னா அவரு ராகுல் காந்திக்கு எதிராக பேசுறாரு. பிரியங்கா காந்தி பிஎம் இருந்தா கரெக்டா இருக்கும் அப்படின்ற விஷயத்த அவரு பேசுறாரு. அதே மாதிரி ஒடிசால ஒரு காங்கிரஸ் எம்எல்ஏவும் ராகுலுக்கு எதிராக அவரும் பேசுறாரு, பிரியங்கா காந்தியை சப்போர்ட் பண்ணி பேசுறாரு. அவரை கட்சியில இருந்து நீக்கிறாங்க. அப்புறம் சசி தரூர் பார்த்தோம்னா தொடர்ச்சியா அவரு ஏதோ ஒரு வகையில காங்கிரஸ் பார்ட்டியை சேலஞ்ச் பண்ணக்கூடிய விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காரு. பீகார் எலெக்ஷன்ஸ் நடக்கும் போதும் அவரு பீகார்ல டெவலப்மெண்ட்லாம் நல்லா இருக்குன்னு பேசுறாரு. ராகுல் காந்தியோட ஸ்டாண்ட் என்னவா இருக்குன்னா, அங்க ஓட்சோரே நடந்துட்டு இருக்கு, அதுன்னு ராகுல் காந்தி பேசிட்டு இருக்காரு. இவரு பீகார்ல கவர்மெண்ட்டை பாராட்டி பேசுறாரு. ஸோ ராகுல் காந்தியோட ஸ்டாண்டுக்கு எதிரான ஒரு ஸ்டாண்ட சசி தரூர் எடுக்கிறார். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வச்சு பார்க்கும்போது ரெண்டு விஷயம். ஒன்னு, ராகுலுக்கும் பிரியங்கா காந்திக்கும் இடையே மோதல் இருக்கான்றது ஒண்ணு. ரெண்டாவது, ராகுல் காந்திக்கு எதிரான ஒரு மூடும் காங்கிரஸ் பார்ட்டியில இருக்கா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. இப்ப காங்கிரஸ் பார்ட்டியை பொறுத்தளவுல கம்ப்ளீட்டா ஃபேமிலி ரன் பார்ட்டி. இந்தியாவுக்கு விடுதலை கிடைக்கிறதுக்கு முன்னாடி ஏறக்குறைய அந்த மாதிரியான ஒரு பார்ட்டி அது மாறிடுச்சு. அதனால ஓவராலா நம்ம பார்க்கும்போது பெரிய முரண்கள்லாம் வெளிப்பட்டது கிடையாது. இப்ப லல்லு பிரசாதோட ஃபேமிலியை பாத்தீங்கன்னா அங்க நடக்கிற சண்டைகள்லாம் வெளியே வந்திருக்கு. பல ஆண்டுகள் அங்க மோதல் போயிட்டு இருக்கு. அண்ணனுக்கும் தம்பிக்கும் நடக்கிற சண்டையெல்லாம் பார்த்தோம்னா வெளியே வந்திருக்கு. அதே மாதிரி சிவசேனாலையும் நம்ம பார்த்திருக்கோம். இந்த மோதல்கள் தமிழ்நாட்டில் கூட நம்ம பார்த்திருக்கோம், அதெல்லாம் நடந்திருக்கு. பட் அங்க அந்த மாதிரி நடந்தது கிடையாது. ராகுலும் பிரியங்காவும் ரொம்ப க்ளோஸா தான் இருந்திருக்காங்க. வெளியே பார்க்கும்போது ரெண்டு பேரும் ரொம்ப க்ளோஸா தான் இருந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம சோனியா காந்தியும் ராகுல் காந்தியை ப்ரொஜெக்ட் பண்ணுன்றத ரொம்ப கவனமா இருந்திருக்காங்க. அவங்க பர்டிகுலரா பிரியங்கா காந்தியை பெருசா வளர விடல, ராகுல் காந்தியை தான் அவங்க ப்ரொஜெக்ட் பண்றாங்க. பிரியங்கா காந்தியுமே ராகுல் காந்தியை சப்போர்ட் பண்ற அந்த ரோலை தான் பிளே பண்ணிருக்காங்க. சோ கட்சியை லீட் பண்றது ராகுல் காந்தியா தான் இருக்கணும்ன்றதுல இவங்க சோனியா ரொம்ப கேர்ஃபுல்லா இருந்திருக்காங்க. யூஸ்வலா அந்த ஃபேமிலி பொலிட்டிக்ஸ் எல்லாம் பார்த்தோம்னா எப்பவும் அவங்க ஆண் வாரிசு தான் முக்கியத்துவம் கொடுப்பாங்க. ஆண் வாரிசு இல்லைன்ற சூழல் ஏற்படும் போது பெண் வாரிசுக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க. இல்ல ரெண்டு பேரும் இருக்காங்கன்னா ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் ஆண் வாரிசு கொடுப்பாங்க, செகண்ட் ப்ரிஃபரன்ஸ் பார்த்தோம்னா பெண் வாரிசு கொடுப்பாங்க. ஸோ அந்த வகையில இங்கேயும் பார்த்தோம்னா அவங்க ஏதோ ஒரு விஷயம் அவங்க ராகுல் காந்தியை கம்ப்ளீட்டா அவங்க பேக் பண்றாங்க. அதனால இந்த ரூமர்ஸ் எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. ராகுலுக்கும் பிரியங்காவுக்கும் இடையே மோதல் இருக்குமா அப்படின்றது நமக்கு
பெருசா தெரியல. பட் ராபர்ட் வர்தா பேசின விஷயம் சாதாரண விஷயம் கிடையாது. அவரு பேசினா என்ன நடக்கும்னு அவருக்கு தெரியும், சிக்கல்கள் வரும்னு தெரிஞ்சுதான் அவரு பேசுறாரு. ஸோ அது அந்த ஒரு ஆங்கிளும் இருக்கு. ரெண்டாவது, ராகுல் காந்தியோட லீடர்ஷிப்பை சேலஞ்ச் பண்ற விஷயங்கள் காங்கிரஸ் பார்ட்டி நடக்குதான்னு கேட்டீங்கன்னா அது இருக்கும்னு நினைக்கிறேன். இன்ஃபேக்ட் நான் என்ன சொல்லுவேன்னா இருக்கணும். ஏன்னா காங்கிரஸ் பார்ட்டி கம்ப்ளீட்டா தோத்துக்கிட்டே இருக்காங்க. ராகுல் காந்தி சரியான ஒரு லீடரும் கிடையாது. என்ன பொறுத்தளவுல பெரிய ஒரு ப்ராப்பரான ஒரு லீடரா நான் அவரை பார்க்கல. ஸோ அவருக்கு நிறைய சிக்கல்களும் இருக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது நேச்சுரலா கண்டிப்பா அதிருப்திகள் வரதானே செய்யும். ராகுல் காந்தி கூட்டணி கட்சிகளை எப்படி ஹேண்டில் பண்றாரு, மற்ற தலைவர்கள் எப்படி ஹேண்டில் பண்றாரு, கட்சி இஷ்யூஸ் எப்படி ஹேண்டில் பண்றாரு, இருக்கக்கூடிய எம்எல்ஏஸ் எம்பிஸ் எப்படி ஹேண்டில் பண்றாரு, சீனியர்ஸை எப்படி ஹேண்டில் பண்றாரு, இது எல்லாத்தையும் பார்ப்பாங்கல்ல. ஸோ சரியா விஷயங்களை கையாளல அப்படின்ற சூழல் ஏற்படும் போது கண்டிப்பா நிறைய அதிருப்திகள் வரதான் செய்யும். நம்ம பார்த்தது போல சில லீடர்ஸ் எல்லாம் பார்த்தோம்னா ராகுல் காந்திய சேலஞ்ச் பண்றாங்க. ஸோ அந்த பிரச்சனை கண்டிப்பா இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் பாக்குறேன். தொடர்ச்சியா தோத்துக்கிட்டே இருக்கும்போது எல்லா கட்சியிலையும் இருக்கும். காங்கிரஸ் மாதிரியான ஒரு பார்ட்டியில கொஸ்டினே கேட்க முடியாது. அப்கோர்ஸ் அது வந்து ஒரு ஃபேமிலி ப்ராப்பர்ட்டி தான். அது ஏறக்குறைய டிஎம்கே மாதிரி தான். டிஎம்கே விட இன்னும் பவர்ஃபுல்லான ஒரு ஃபேமிலி பாலிடிக்ஸ் அங்க இருக்குன்னு நான் பாக்குறேன். ஒரு பயங்கரமான ஒரு டினாஸ்டிக் பாலிடிக்ஸ் அங்க இருக்குன்னு பாக்குறேன். ஸோ அப்படி இருக்கும்போது நீங்க காங்கிரஸ் பார்ட்டியை பொறுத்தளவுல பெருசா கொஸ்டின் கேட்க முடியாது. பட் இருந்தாலும் ஒரு கப்பல் தண்ணிக்குள்ள போகும்போது சில குரல்கள் எழதானே செய்யும். ஸோ அது ஒரு நேச்சுரலான ஒரு விஷயமா தான் நான் பாக்குறேன். ஓகே. ஆனா காங்கிரஸை வழிநடத்தக்கூடிய வலிமை பிரியங்காக்கு இருக்குன்னு பாக்குறாங்களா? இப்ப அந்த கட்சியில கூடிய சிக்கல் என்னன்னு பார்த்தோம்னா ஆப்ஷன்ஸ் ரொம்ப கம்மியா இருக்கு. ராகுல் அண்ணா ரைட்டு, அப்ப யார் வேணும்? பிரியங்கா தான். ஆமா, ஏன்னா அது ஒரு டினாஸ்டிக் பாலிடிக்ஸ் அங்க இருக்கக்கூடிய ஒரு கட்சி. அப்ப ஆப்ஷன் பார்த்தோம்னா 2 வாரிசுகள் தான், ஒரு வாரிசு இல்ல. இந்த வாரிசு கரெக்டா தவறா இவங்களால ஹேண்டில் பண்ண முடியுமா அதெல்லாம் எனக்கு தெரியல. இவரு சரியில்லை, அப்ப எனக்கு இருக்கக்கூடிய ஒரே ஆப்ஷன் அவங்க தான். பட் நான் ஒன்னும் பிரியங்கா காந்தியும் பெரிய ஒரு லீடரா இருப்பாங்கன்னு பார்க்கல. வாரிசுகள் இன் ஜென்ரல் நல்ல குவாலிட்டியான லீடர்ஸா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. ஜஸ்ட் ஒரு 2-3 வாரிசுகள் சொல்லுங்களேன், நல்ல கரிஸ்மேட்டிக்கான லீடர்ஸா இருக்கக்கூடிய ஒரு 2-3 வாரிசுகளை சொல்லுங்களேன். பிடிஆர்லாம் இருக்காருல்ல. நான் கரிஸ்மேட்டிக்னு நான் கேட்கிறேன். நான் கரிஸ்மேட்டிக்னு நான் சொல்லும்போது இப்ப கருணாநிதி மாதிரியான ஒரு லீடர். பிடிஆர் விஷயம் தெரிஞ்சவர், நல்லா கம்யூனிகேட்டும் பண்றாரு. நேஷனல் மீடியாலலாம் அவர் வந்து பெரிய அப்ளாஸ்லாம் வாங்குறாரு. நான் சொல்றது என்னன்னா, பிடிஆர் அவர்களால மதுரையில இருக்கக்கூடிய லெட்ஸே உங்க சாமானிய மக்களோட ஒன்னோட ஒன்னா மிங்கிள் ஆக முடியுமா? அதான லீடர். ஆக்சுவலா உங்க மக்களோட நீங்க ஒன்னோட ஒன்னா நீங்க இருக்க முடியுமா? அப்படி நீங்க பேசுறீங்கன்னா உங்க மக்கள் எல்லாம் தெரிப்பாங்களா? அப்கோர்ஸ் நீங்க விஷயம் தெரிஞ்சவர், ஃபாரின்ல எல்லாம் படிச்சிருக்கீங்க, நல்ல விவரமான மனிதர்ன்றதெல்லாம் வேற. ஆனா நீங்க ஒரு மக்களுக்கான தலைவரா நீங்க இருக்கீங்களான்றது என்னோட கேள்வி. மக்களுக்கான தலைவர் மக்களோட சப்போர்ட்டோட ஒரு மேல வருவார். பிடிஆர் அவர்களுக்கு பெரிய ஒரு ஃபேமிலி பேக்ரவுண்ட் இருந்தது, அதை பேஸ் பண்ணி ஃபாரின்ல எல்லாம் படிக்கிற, அப்புறம் இங்க வந்ததுக்கு அப்புறம் டக்குன்னு அகாமடேட்டும் பண்ணிக்கிறாங்க. நேச்சுரல் லீடர்ஸ் அப்படி ஃபார்ம் ஆக மாட்டாங்கல்ல. களத்துல இருந்து ஒரு அவங்களோட கரிஸ்மாவை யூஸ் பண்ணி மேலே ஏறி வருவாங்க. கருணாநிதி அந்த மாதிரியான ஆள் தான், லல்லு பிரசாத் யாதவ் அந்த மாதிரியான ஆள் தான். அந்த மாதிரி நிறைய லீடர்ஸ் இருக்காங்கல்ல. ஸோ அதனால அந்த மாதிரியான லீடர்ஸ் யூஸ்வலா ஃபேமிலி பொலிட்டிக்ஸ் வழியா வரமாட்டாங்க. ஆனா சில நேரங்கள்ல ஓரளவுக்கு இந்த பேசிக் ஸ்கில்ஸ் எல்லாம் இருக்கும். இப்போ தேஜஸ்வி யாதவ்லாம் எடுத்துக்கிட்டோம், ஓரளவுக்கு அந்த பேசிக் ஸ்கில்ஸ் இருக்கு, ஓரளவுக்கு ரைட். அந்த கரிஸ்மா இல்லைன்னா கூட ஓரளவுக்கு நான் அப்படியே மேனேஜ் பண்ணிடுவேன் அப்படின்ற இடத்துல இருக்காரு. அகிலேஷ் இருக்காரு, நிர்வாகம் சார்ந்து அவங்களுக்கு செயல்பட முடியும். ஆனா ராகுல் காந்தி நான் பார்த்த அளவுல அவர் கொஞ்சம் டிஸ்ட்ரப்டிவா இருக்காருன்னு எனக்கு தோணுது. அவருக்கு பெருசா மக்களோட கனெக்ட் ஆக முடியலையோ அப்படின்னு எனக்கு தோணுது. ஒரு லீடரை பார்த்தாலே ஒரு பாசிட்டிவ் இமேஜ் வேணும். ராகுல் காந்தி பார்க்கும்போது இந்த லவ் ஃபெயிலியர் கேரக்டர் மாதிரி இருக்காரு. பாக்க தாடிலாம் வளர்த்து ஒரு வெற்றிகரமான ஆளா தெரியல, வின்னர் மாதிரி இல்லைல்ல. நீங்க முதல்ல ஒரு வின்னரா தோற்றம் அளிக்கணும். அமெரிக்கன் பிரசிடென்ட்ஸ் எல்லாமே பாருங்களேன், அப்படியே ஸ்டேஜ்ல நிற்கும் போது நான் ஒரு வின்னர் அப்படின்ற ஒரு இமேஜ் அவங்க மெயின்டைன் பண்ணுவாங்க. அப்பதான் மக்கள் உங்களை நம்புவாங்க, உங்களுக்கு ஓட் போடுவாங்க. இவரை பார்த்தா ஒரு வின்னர் மாதிரி தெரியல. அப்கோர்ஸ் அவர் கொஞ்சம் விஷயம் தெரிஞ்சாலும் தான் சொல்றாங்க. அவரை இவங்க ப்ரொஜெக்ட் பண்ற மாதிரி ஒன்றும் முட்டாளா இருக்கிறதுக்குலாம் வாய்ப்பு கிடையாது. குறிப்பா ராகுல் காந்தியோட க்ளோஸா இருக்கவங்க எல்லாம் சொல்ற விஷயம் என்னன்னா, க்ளோஸா இருந்தவங்க பத்திரிகையாளர்கள்லாம், அவரோட இன்டராக்ட் பண்ண வாய்ப்பு இருந்த பத்திரிகையாளர்கள்லாம் இருப்பாங்கல்ல, அவங்களாம் சொல்ற விஷயம் என்னன்னா, ராகுல் காந்தி நல்லா படிச்சவர், நல்ல விஷயம் தெரிஞ்சவர் தான் சொல்றாங்க. ரகுராம் ராஜனோடலாம் ஒரு இன்டர்வியூ பண்ணியிருந்தாரு, நல்லா டீப்பா தான் அவர் பேசினார், நல்ல விஷயம் தெரிஞ்சவர் தான் ராகுல் காந்தி, அதுல எல்லாம் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஆனா உங்களுக்கு மக்களை புரிஞ்சுக்க தெரியணும், மக்களுக்கான ஆளா நீங்க இருக்கணும், மக்களுக்கு என்ன பிடிக்குது பிடிக்கலன்றது தெரியணும், அதை புரிஞ்சு நீங்க செயல்படணும். இப்ப என் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் என் மேல அந்த விமர்சனம் வைப்பாங்க, உனக்கு ஆடியன்ஸை பத்தின புரிதல இல்லை, நீ பாட்டுக்கு உனக்கு பிடிச்சதெல்லாம் பேசிட்டு இருக்க அப்படின்ற விமர்சனம் வைப்பாங்க. அது நம்ம பண்ணலாம் அந்த தப்ப. ஏன்னா நம்மளை பொறுத்தளவுல நம்ம ஒரு யூடியூப் சேனல் நடத்துறோம். ஆனா நீங்க ஒரு கட்சியோட தலைவர் இருக்கும்போது அப்படி இருக்க முடியாது. சோ மக்களுக்கு என்ன பிடிக்குது பிடிக்கல இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் நீங்க உள்வாங்கி அதுக்கேற்ற மாதிரி நீங்க செயல்படணும். இப்ப ரஜீவ் காந்தி எப்படி பிஹேவ் பண்ணாரு, அவர் ஒரு ராஜா மாதிரி தான் பிஹேவ் பண்ணுவாரு. நீங்க ராஜா தான்,
நீங்க ஒன்றும் லீடர்லாம் கிடையாது. நீங்க ஒரு கம்யூனிஸ்ட் மாதிரிலாம் நீங்க உங்களை நினைச்சு செயல்படி நீங்க கம்யூனிஸ்ட்லாம் கிடையாது. நீங்க ராஜா தான். நீங்க அந்த மன்னர் வம்சத்துல தான் வந்திருக்கீங்க. அதனாலதான் நீங்க அதிகாரத்துல இருக்கீங்க. ஸோ நீங்க ராஜா மாதிரி மட்டும்தான் பிஹேவ் பண்ண முடியும். நீ ஒரு நல்ல வின்னர் மாதிரி ராஜீவ் காந்தி மாதிரி நீங்க பிஹேவ் பண்ண வேண்டாமா? சின்ன வயசுல இருந்தே மோடிலாம் அப்படி பிஹேவ் பண்ணால்தான் இன்னைக்கு இந்த இடத்துக்கு வந்திருக்காரு. அவர் ஒரு பெரிய மனிதர் மாதிரி தான் ஸ்டார்டிங்ல இருந்தே பிஹேவ் பண்ணியிருக்காரு. நல்லா நீட்டா ட்ரெஸ் பண்றது, ஒரு ஸ்டேச்சரை ஸ்டார்டிங்ல இருந்தே மெயின்டைன் பண்ணியிருக்காரு. ஸோ அந்த விஷயம் பார்த்தோம்னா ராகுல் காந்தி கிட்ட மிஸ்ஸிங். ஸோ ராகுல் காந்தியை பார்க்கும்போது அவரோட கனெக்ட் ஆகுறதுல ஏதோ சிக்கல் கண்டிப்பா இருக்கும்னு நினைக்கிறேன். அது நிறைய வாரிசுகள்கிட்ட இந்த பிரச்சனை இருக்கும். ஏன்னா அவங்க சின்ன வயசுல இருந்தே சில்வர் ஸ்பூன்லயே வளர்ந்துருப்பாங்கல்ல, பார்ன் வித் சில்வர் ஸ்பூன் வாங்கலாம், அந்த மாதிரி வளர்ந்துருப்பாங்க. ஸோ அப்படி வளரும் போது நேச்சுரலா உங்களுக்கு எல்லாரோடையும் ஈஸியா கனெக்ட் ஆக முடியாது. ஒரு 2-3 ஜென்ரேஷன் ஆகும்போதே கொஞ்சம் நீங்க டிஃப்ரெண்டா இருக்க ஆரம்பிப்பீங்க. மக்களோட கனெக்ஷன் உங்களுக்கு தொடர்ச்சியா இல்லைன்னு ஆகி போகுது இல்ல. பல ஜென்ரேஷன்ஸா ராகுல் காந்திக்குலாம் மக்களோட கனெக்ஷன் இருந்திருக்காரு அந்த ஃபேமிலிக்கு. ஸோ அப்ப எப்படி பெருசா கனெக்ட் ஆக முடியும்? அந்த சிக்கல்லாம் இருக்கு. நான் பிரியங்கா காந்தியை பெரிய ஒரு நல்ல ரிப்ளேஸ்மெண்ட் பார்க்கல. குறிப்பா யூபியில 21 எலெக்ஷன்ஸ் நினைக்கிறேன்ல, அந்த டைம்ல பார்த்தோம்னா அவங்களதான் பொறுப்பாளராக போடுறாங்க. அப்ப அவங்க பெண்களை மையமா வச்சு எலெக்ஷன்ஸை ஃபோக்கஸ் பண்றாங்க. நான் அப்பவே புரிஞ்சுக்கிட்டேன் இவங்களுக்கு பெரிய அரசியல் புரிதல் இல்லைன்னு. நீங்க எங்கேயாவது பாத்திருக்கீங்களா பெண்கள் தனியா ஒரு கூட்டமா அவங்க புரட்சி பண்ணி பார்த்திருக்கீங்களா? ஒர்க்கிங் கிளாஸ் தனியா மொபிலைஸ் ஆகிறத பார்ப்போம், சில நேரங்கள்ல சாதிகள் மொபிலைஸ் ஆகிறத பார்ப்போம், இனங்கள் மொபிலைஸ் ஆகிறத பார்ப்போம், மதங்கள் மொபிலைஸ் ஆகிறத பார்ப்போம். இதெல்லாம் நடக்கும்போது இந்த கன்சாலிடேஷன் எப்படி நடக்கும்? ஆண் பெண்லாம் சேர்ந்து அந்த மதத்தை சேர்ந்தவங்க கன்சால்டேட் ஆவாங்க, அந்த இனத்தை சேர்ந்தவங்க கன்சால்டேட் ஆவாங்க, அந்த மொழியை சேர்ந்தவங்க கன்சால்டேட் ஆவாங்க, அந்த சாதியை சேர்ந்தவங்க கன்சால்டேட் ஆவாங்க. ஆனா பெண்கள் மட்டும் தனியா கன்சால்டேட் ஆகி பார்த்திருக்கீங்களா? என்னைக்கும் ஆண் பெண் 2 பேரும் பேரா தான் ஈக்குவலா தான் அவங்க ஃபங்க்ஷன் ஆயிருக்காங்க. அந்த கேஸ்ட்னு எடுத்துட்டோம், அதுக்குள்ள அந்த டைனமிக்ஸ் இருக்கும். ஆண் பெண் 2 பேரும் சேர்ந்து அந்த ஒரு ஓட் பேட்டர்ன் இருக்கும். தனித்தனியா ஓட் பேட்டர்ன் பிரிஞ்சு போகிறது நம்ம பார்க்க முடியாது. அது எக்ஸெப்ஷன்ஸ் வேணா இருக்கலாம், பட் ஜென்ரல் அப்படி தனியா பிரிஞ்சு போகாது. இவங்க அந்த எலெக்ஷன்ல பார்க்கும்போது நல்லா ஞாபகம் இருக்கு, பெண்களை ஃபோக்கஸ் பண்ணி கொண்டு போறாங்க. அவங்க 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 எப்படி நினைச்சுக்கிறாங்கன்னா பெண்கள் 50% இருக்காங்க. ஸோ நம்ம பெண்களை ஃபோக்கஸ் பண்ணா பெண்களோட 50% ஓட்ஸ் வாங்கிடலாம் அப்படின்ற கணக்குல போறாங்க. அப்படி எலெக்ஷன் ஃபங்க்ஷன் ஆகாது. அது பேசிக்கா உங்களுக்கு ஃபண்டமெண்டல் பேசிஸ் தெரியாம நீங்க எலெக்ஷனை அணுகுறீங்க. அதுக்குள்ள நிறைய கணக்குகள்லாம் இருக்கு. ஓட்ஸ் ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு ஷிஃப்ட் ஆகுதுன்னா அதுக்குள்ள நிறைய கணக்குகள்லாம் இருக்கு. ஸோ அதெல்லாம் நீங்க புரிஞ்சு அந்த கால்குலேஷன்ஸ் எல்லாம் போட்டு எந்த ஓட்ஸை ஈஸியா நம்ம திருப்ப முடியும், அதுக்கு எந்த மாதிரியான பாலிடிக்ஸ் எடுக்கணும், அதுக்கெல்லாம் டீப்பான அரித்தமெட்டிக்ஸ் நிறைய இருக்கு. அது இல்லாம நீங்க இந்த மாதிரி பேசிக்கா என்ஜிஓஸ் அந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க. 50% அப்ப பவர் டு விமன் அப்படி இப்படின்னு ஏதாவது டயலாக்லாம் பேசிட்டு இறங்குவாங்க. அப்படி ஃபங்க்ஷன் ஆகாது அன்பார்ச்சுனேட்லி பொலிட்டிக்ஸ். நீங்க வேற ஏதோ உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்கீங்க. அப்ப எப்படி நீங்க பிரியங்கா காந்தி வச்சு எலெக்ஷன் ஜெயிக்க முடியும்? முதல்ல நீங்க எலெக்ஷன்ல ஜெயிக்கணும்னா எலெக்ஷன்னா என்ன, அது எப்படி மேனேஜ் பண்ணணும், எப்படி ஹேண்டில் பண்ணணுன்றதுலாம் உங்களுக்கு புரியணும். ஸோ அந்த சிக்கல்கள்லாம் இருக்கு. பிரியங்கா காந்தி ஒன்றும் இப்போ 22 years ஓல்டு லேடியா இருக்காங்கன்னா அது வேற. அவங்க இப்போ ஒரு சீனியரான ஒரு இண்டிவிஜுவல். அஃப்கோர்ஸ் பிரியங்கா காந்திக்கு ஒரு கரிஸ்மா இருக்கானா, ஒரு கரிஸ்மான்றதை விட என்ன சொல்லலாம், ஒரு ஃபிளாம்பாயண்டா இருக்காங்க. நல்லா ஒரு தைரியமா கம்பீரமா போல்டா அவங்க டீல் பண்றாங்க. ராகுல் காந்திக்கு அதுவும் கிடையாது. ராகுல் காந்தி பெரிய ஸ்டேச்சரும் கிடையாது, ஒரு மாதிரி பார்த்தா ஒரு கம்பீரமான ஆளும் கிடையாது. அந்த விஷயம் இவங்க கிட்ட இருக்கு. இந்திரா காந்திக்கு ஒரு கம்பீரமான ஒரு ஸ்டேச்சர் உண்டு, இவங்களுக்கு பிரியங்காக்கு அது இருக்கு. ஒரு 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 லீடரா மற்றவங்களை ஹேண்டில் பண்ற அந்த கெப்பாசிட்டிலாம் இருக்கு, அதெல்லாம் இருக்கு. ஸோ அதுல வேணா ஒரு பெட்டரான ஒரு இண்டிவிஜுவல் நம்ம பார்க்கலாம். சில நேரங்கள் அந்த கேம்பெயின்லாம் போகும்போது அவங்க நடக்கிறது போறது அதெல்லாம் பார்க்கும்போது அத்தாரிட்டி தெரியுது. ஆனா அதை தாண்டி உங்களுக்கு எலெக்ஷன் பொலிட்டிக்ஸையும் ஹேண்டில் பண்ற கெப்பாசிட்டி இருக்கணும்ல. ஓகே. ஆனா இப்போ இருக்கிற சூழலை வச்சு பார்க்கும்பொழுது பிஜேபியை வீழ்த்தக்கூடிய ஒரு தனிப்பெரும் கட்சியாக காங்கிரஸ் கண்டிப்பா இப்போதைக்கு இருக்கக்கூடிய ஒரே கட்சின்னு அது ஒண்ணுதான். ஆனா வீழ்த்தக்கூடிய அளவுக்கு ஸ்ட்ரென்த் இருக்கான்னு கேட்டீங்கன்னா இல்ல. ஆனா ஒரே ஆப்ஷன் பார்த்தோம்னா இப்போதைக்கு காங்கிரஸ் மட்டும்தான் இருக்காங்க. ஸோ அந்த வகையில இந்தியன் டெமோக்ரஸிக்கு காங்கிரஸ் ரொம்ப அவசியமும் கூட. காங்கிரஸ் ரொம்ப அவசியம். காங்கிரஸுக்கு ஒரு ரெஸ்பான்சிபிளான லீடரும் ரொம்ப அவசியம். ராகுல் காந்தியோட பிரச்சனை என்னன்னா ரெஸ்பான்சிபிளாவும் இருக்க மாட்டேங்கிறார். நேஷனல் லெவலில் இன்னொரு கட்சி வர வாய்ப்பு இல்லையா? காங்கிரஸை தவிர்த்து பிஜேபி தவிர்த்து ஒரு நேஷனல் பார்ட்டியா ஒரு கட்சி எமர்ஜாக எதுவும் வராதுன்னா நம்ம சொல்ல முடியாதுல்ல. ஏன்னா இப்ப இருக்கிற கட்சி எல்லாமே எங்க இருந்தோ ஸ்டார்ட் ஆன ஒரு கட்சி தானே. ஒரு 40 yearsக்கு முன்னாடி பிஜேபின்ற ஒரு கட்சி பவருக்கு வரும்னு யாராவது யோசிச்சிருப்பாங்களா? அதுக்கப்புறம் டக்குன்னு பார்த்தா பிஜேபின்ற ஒரு கட்சி உருவாகுது. சில முக்கியமான ஹிஸ்டாரிக்கல் டேர்னிங் பாயிண்ட்ஸ்ல நிறைய மாற்றங்கள் நடக்கும். 90s நிறைய மாற்றங்கள் நடக்குது. பாஜக பலப்படுவதற்கான சூழலும் அந்த காலகட்டங்களில் ஏற்படுது. காங்கிரஸ் வீக் ஆகுது. ஸோ அதனால எதுவும் உருவாகாதுன்னு சொல்ல முடியாது. அப்புறம் ஆம் ஆத்மி ஒரு பாயிண்ட்ல கொஞ்சம் க்ரோ ஆச்சு, அதுக்கப்புறம் இப்போ கண்டெயின் பண்ணிட்டாங்க. ஆம் ஆத்மிகிட்ட பெரிய பொலிட்டிக்ஸ் இல்லை. ஸோ அதுக்கப்புறம் பெருசா அதனால க்ரோ ஆக முடியல.
அதனால மேபி புது ஃபோர்ஸஸ்லாம் வரலாம். பட் எனக்கு என்னமோ காங்கிரஸ் பார்ட்டி வந்து இந்தியான்ற அந்த சிஸ்டமோட டீப்பா இன்டகிரேட் ஆன ஒரு பார்ட்டி, அதுலலாம் ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. ஆனா இன்னைக்கும் தாக்கு பிடிக்கிறது எல்லாம் பயங்கர சர்ப்ரைசிங்கா இருக்கு. இவ்வளவு நாள் கழிச்சு இன்னைக்கும் அந்த கட்சியால 100 சீட் ஜெயிக்க முடியுதுன்னா மிகப்பெரிய சாதனை தாங்க. அதெல்லாம் சாதாரண விஷயமே இல்லை. 150 years ஓல்ட் பார்ட்டி இல்லை, அது 150க்கு மேலேயே இருக்கு. இவ்வளவு பழமையான ஒரு கட்சி இன்னைக்கும் அவங்களால நிக்க முடியுதுன்னா சாதாரண விஷயமே இல்லை. தமிழ்நாடு வரைக்கும் இருக்காங்க இன்னைக்கு. அவங்க ஆக்டிவா இல்ல, டிசிப்ளின்டா இல்ல, அதெல்லாம் தாண்டி இருக்காங்க. ஆனா இப்ப சிக்கல் என்னன்னா ஒரு நல்ல ஒரு டிசிப்ளின்டான ஒரு லீடரும் வேணும் அவங்களுக்கு. இப்ப ராகுல் காந்தி என்ன பிரச்சனைனா அவர் ஒரு டிசிப்ளின்டா ஒரு ரெஸ்பான்சிபிள் லீடரா இல்ல. 2014ல தோக்குறாங்க, 2019ல தோக்குறாங்க. அவரு பார்ட்டி பிரசிடென்ட் பதவியை ரிசைன் பண்றாரு. ரிசைன் பண்ணதுக்கு அப்புறம் வெளியே இருந்து இன்ஃபுளுன்ஸ் பண்றாரு. வெளியே இருந்தாலும் அவருக்கு நிறைய இன்ஃபுளுன்ஸ் இருக்கு. அவரு பொறுப்பே இருக்க மாட்டேங்கிறாரு, அந்த பொறுப்பு அபிஷியலா இருக்க மாட்டேங்கிறாரு. ஆனா வெளியே இருந்து இன்ஃபுளுன்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்காரு. அது காட்டக்கூடிய விஷயம் என்ன? சோ நீங்க ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்க மாட்டேங்கிறீங்க, அபிஷியலா ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்க மாட்டீங்க. ஆனா பவர் என்ஜாய் பண்றீங்க. ஆனா உங்க கட்டுப்பாட்டுல எல்லாம் இருக்கும்னு நினைக்கிறீங்க. உங்களுக்கு பிடிச்ச மாதிரி தான் கட்சி செயல்படும் நினைக்கிறீங்க. ஆனா ரெஸ்பான்சிபிலிட்டி நீங்க எடுக்க மாட்டேங்கிறீங்க. இதெல்லாம் நல்ல லீடருக்கான குவாலிட்டியே கிடையாது இல்ல. சோ இந்த விஷயங்கள்லாம் ரொம்ப அவசியம். உங்ககிட்ட அதிகாரம் இருக்குன்றதுக்காக உங்களுக்கு பிடிச்ச மாதிரிலாம் நீங்க செயல்படக்கூடாது. அப்படி செயல்பட்டீங்கன்னா பார்ட்டி ப்ராப்பரா ஃபங்க்ஷன் ஆகாது. இப்ப த கிரவுன் ஒரு சீரீஸ் இருக்கு, நெட்ஃபிளிக்ஸ்ல இருக்குன்னு நினைக்கிறேன். நல்ல சீரீஸ் அது. ஆக்சுவலா பிரிட்டிஷ் ராயல் ஃபேமிலியை பத்தி பேசியிருப்பாங்க, குயின் எலிசபெத் பத்தி பேசியிருப்பாங்க. அதுல குயின் எலிசபெத் சின்ன வயசுலேயே ராணி ஆயிடுறாங்க. ராணி ஆனதுக்கு அப்புறம் அவங்களுக்கு ஒரு பிஏ இருக்காரு. அவர் ரிட்டையர் ஆகக்கூடிய டைம் வந்துருச்சு. அப்ப புது பிஏ அவங்களுக்கு தேவை. அப்ப என்னன்னா அங்க எப்படி ஃபர்ஸ்ட் இன் லைன் செகண்ட் இன் லைன் மன்னர்கள் இருக்காங்கல்ல, இவர் இறந்தா அவர் வரணும்னு. அதே மாதிரி பிஏக்கும் இருக்கு. பிஏக்கு ஒரு ஆபீஸ் இருக்கு. அந்த பிஏஸ் ஆபீஸ்ல ஒரு 4-5 பேர் இருக்காங்க. சோ இந்த பிஏ ரிட்டையர் ஆனதுக்கு அப்புறம் செகண்ட் இன்னொருத்தங்க வெயிட்டிங்ல இருக்காரு. அவரு தான் அடுத்த பிஏ ஆகும். நம்ம சிஸ்டம் இருக்கு. எலிசபெத் ராணி பாக்குறாங்க, எனக்கு அவரை பிடிக்கல, சோ நான் ஒரு யங்கான ஒரு ஆள், எனக்கு ஏத்த மாதிரியான ஒரு ஃப்ரெஷ்ஷான பிஏ வேணும் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. அதை அந்த ரிட்டையர் ஆகி போகக்கூடிய பிஏடி சொல்றாங்க. அந்த ரிட்டையர் ஆகி போகக்கூடிய பிஏ அப்படி பாத்துக்கிறாரு. பார்த்துட்டு எதுவும் சேலஞ்ச் எல்லாம் பண்ணல, விட்டுறாரு. அதுக்கப்புறம் ஒரு வாய்ப்பு கிடைக்கும் போது, உனக்கு பிடிச்ச மாதிரிலாம் இங்க பண்ணிட்டு இருக்க முடியாது, இங்க ஒரு சிஸ்டம் இருக்கு, அதுக்கு உட்பட்டு தான் நீ செயல்படணும். உனக்கு பிடிக்கலன்றதான் செகண்டரி. ஆனா இங்க ஒரு சிஸ்டம் இருக்கு, இது நம்ம பல 100 வருஷமா இந்த சிஸ்டம் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம், இதுக்கு உட்பட்டு நீ செயல்படணும். நான் இந்த வரலாறு கொஞ்சம் பார்த்திருக்கேன், யாரெல்லாம் அதுக்கு உட்பட்டு செயல்படல அவன் எல்லாம் காணாம போயிடுவான் அப்படின்னு அவர் சொல்லுவாரு. அந்த ராட் அந்த அழுகிறது வந்து இங்க இருந்தா ஸ்டார்ட் ஆகும். என் வசதிக்கு ஏத்த மாதிரி நீ சொல்ற பாரு, உன் வசதிக்கு ஏத்த மாதிரி இங்க கிடையாது. இந்த சிஸ்டமுக்கு ஏத்த மாதிரி நீ செயல்படணும். நீ எப்ப உன் வசதின்னு போக ஆரம்பிக்கிறியோ அப்பதான் அங்கிருந்து அந்த ராட் ஆரம்பிக்கும், அழுக ஆரம்பிக்கும் அப்படின்பாரு. அதுக்கு நல்ல எக்ஸாம்பிள் அவர் எது சொல்லுவார்னா, கிங் எட்வர்ட் VIII ஒருத்தர் இருந்தார். எலிசபெத் ராணியோட அப்பாவோட அண்ணன். அவர் என்ன பண்ணுவாரு, ஒரு அமெரிக்கா லேடியா லவ் பண்ணிடுவார். அந்த அம்மா ராயல் ஃபேமிலி கிடையாது, அப்ப கல்யாணம் பண்ண முடியாது. சோ என்ன பண்ணுவாரு, மன்னர் பதவி தூக்கி போட்டு போயிடுவாரு அந்த பொண்ணை கல்யாணம் பண்றதுக்காக. அதுக்கப்புறம் தான் எலிசபெத் ராணியோட அப்பா ராஜாவாங்க, கிங் ஜார்ஜ் VI ஆவார். அதுக்கப்புறம் தான் எலிசபெத் ராணி பவருக்கு வராங்க, ராணி ஆகுறாங்க. சோ அதனால அது அந்த எக்ஸாம்பிள் சொல்லுவார். அவரு அங்க கிங் எட்வர்ட் VIII என்ன பண்றாரு, அவரோட தேவையிலிருந்து செயல்படுறாரு. அது ஒரு நல்ல ஒரு எக்ஸாம்பிள். ஸோ அதனால நீங்க ஒரு லீடரா இருக்கீங்கன்னா நீங்க அந்த டிசிப்ளினுக்கு உங்களை உட்படுத்தணும். நீங்க உங்க வசதிக்கு ஏற்ற மாதிரி எல்லாத்தையுமே மாத்திட்டு இருக்க கூடாது, உங்களோட சுகத்துக்கு ஏற்ற மாதிரி எல்லாத்தையும் மாத்திட்டு இருக்க கூடாது. நல்ல பிசினஸ் மேன்லாம் பார்த்தா அந்த பழக்கம் இருக்கும். கஷ்டமான விஷயமா இருந்தாலும், என்ன கேள்வி யாரும் இல்லைனாலும் அந்த டிசிப்ளினுக்கு உட்படுத்திப்பாங்க அவங்க. என்னை யாரும் சேலஞ்ச் பண்ண முடியாது, பட் இருந்தாலும் எனக்குன்னு ஒரு ரோல் இருக்கு, சிஇஓக்குன்னு ஒரு ரோல் இருக்கு, அதுக்கு நான் உட்பட்டு தான் செயல்படணும். அதுக்கு நான் உட்பட்டு செயல்படலாம், சிஸ்டம் என்ன சேலஞ்ச் பண்ணணும், அதுவும் நான் அலோவ் பண்ணணும். நீ சிஇஓவாவே இருந்தாலும் ஏன் அந்த வேலையை முடிக்கலன்னு அந்த சிஸ்டம் உங்களை சேலஞ்ச் பண்ணும். அப்படி இருந்தா நல்ல எஃபெக்டிவான சிஸ்டமா இருக்கும். இங்க பார்த்தா இன்டர்னல் பாலிடிக்ஸ்க்கு ஏற்ற மாதிரி, உங்க வசதிக்கு ஏற்ற மாதிரி யாரையாவது விட்டு இன்னொருத்தர் அடிக்க விடுறது, இன்னொருத்தர் இருந்தாலும் அவருக்கு எதிராக இன்னொருத்தரை பேச அலோவ் பண்றது, இப்படிலாம் பண்ணும்போது டெம்பரரியா அவங்களுக்கு குஷியா இருக்கும், நம்ம அந்த சிஸ்டமை மீறி இன்னொருத்தனை காலி பண்றோம். ஆனா கடைசியில் உங்க சிஸ்டமே வீக் ஆயிரும், பார்ட்டி வீக் ஆயிரும், ஒருத்தனும் பிடிச்சதை பேசிட்டு இருப்பான். அப்புறம் இன்னைக்கு அதான் காங்கிரஸ் பார்ட்டியில சிக்கல் இருக்கு. ஒரு ஆர்கனைஸ்டான ஒரு செட்டப்பே அங்க இல்லை. கேட்டா இதான் டெமோக்ரஸின்றாங்க. பிடிச்சதெல்லாம் பிடிச்சவங்க எல்லாம் பேசுறது பேர் டெமோக்ரஸி கிடையாது, அது பேரு இன்டிசிப்ளின். அன்பார்ச்சுனேட்லி அப்படி இருக்காங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம் யாரு காங்கிரஸுடைய தலைமை பதவிக்கு வராங்க அப்படின்னு சொல்லிட்டு. நிறைய விஷயங்களை மூடு பகிர்ந்துக்கிட்டீங்க. நன்றி.